காது எழுச்சி நோய், காதில் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் சிறு குழந்தைகள், குறிப்பாக நியூபார்ன் பேபி என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய, குறிப்பாக அறிவியலில் அழைக்கக்கூடிய இன்ஃபேண்டல் சென்டர் என்று. இன்ஃபேண்டல் என்றால் பிறந்த குழந்தை 6 நாட்களுக்குள் இருந்தால் இன்ஃபேண்ட் என்று அழைப்பார்கள். குறிப்பாக பிறந்தது முதல் 3 மாத காலம் வரை இருந்தால் நியூபார்ன் பேபி என்று அழைப்பார்கள். அந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான கோழை அகற்றி, சளி நீக்கி, மேனி காத்தான், மேனி என்றால் உடம்பு, இந்த உடம்பை தாய் போல் காப்பதால் இது மேனி காத்தான் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் குப்பை மேனி என்றும் வணங்கப்படுகிறது. குப்பை என்றால் நம் குப்பை போன்ற இந்த உடலை, மேனியை அழகாக தங்கம் போல் ஜொலிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த குப்பை மேனி. தோள்களுக்கு நல்ல நிறத்தையும், பல்வேறு வகையான தோல் நோய்களை சரி செய்து நம் உடம்பை பளபளப்பாக வைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த குப்பை மேனி என்கிற மூலிகைக்கு உண்டு. காது நோயை சரி செய்யும். குழந்தைகளுக்கு வரக்கூடிய சொறி சிரங்கள், குறிப்பாக விரல்கள் இடுக்கில், இம்மாதிரியான விரல்களினுடைய இடுக்கில் இந்த குழந்தைகளுக்கு மணல்களில் விளையாடக்கூடிய குழந்தையாக இருந்தால் விரல் இடுக்கில் வரக்கூடிய மணலால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் விரல் இடுக்கில் சிறு சிறு கொப்பளங்கள் தோன்றும். அந்த கொப்பளங்களை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த குப்பை மேனி என்கிற மூலிகை கொண்டு. நவீன காலத்தில் மருத்துவமனைகள் வந்துள்ளன. ஆதி காலத்தில் நமக்கு பெண்கள் மிக இயல்பாக இந்த குப்பை மேனி என்கிற மூலிகையை பறித்து சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய தோல் நோய்கள் மற்றும் சொறி சிரங்குகளை மிக சாதாரணமாக நீக்கி வந்தார்கள். எவ்வாறு எனில் இந்த குப்பை மேனி என்கிற மூலிகையை பயன்படுத்தி. மேலும் காதில் வரக்கூடிய சீழ்கள், பஸ் டிசார்ஜ் என்று சொல்லக்கூடிய காதில் ஏற்படக்கூடிய ரோகங்களுக்கு இதனுடைய இலைச்சாற்றை 1 அல்லது 2 துளி விட்டால் அந்த வலி உடனடியாக நீங்கிவிடும். பல்வேறு வகையான தோல் நோய்களை சரி செய்யும். குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாத வலி கரப்பான் என்பார்கள், அதை விளக்கெண்ணெயில் வதக்கி கட்டினால் அந்த நோயும் நீங்கிவிடும். பல்வேறு வகையான தோல் நோய்கள் மற்றும் உடல் நோய்களுக்கு இது ஒரு அற்புதமான ராஜ சஞ்சீவி மூலிகை என்று கூறுகிறார்கள். அந்த வகையில் நாம் குப்பை மேனி என்கிற மூலிகையை எடுத்து தோல் நோய்களுக்கான ஒரு அற்புதமான தேரையர் தைல வர்க்கம் என்கிற சூத்திரத்தின்படி இப்போது தைலத்தை தயாரிக்க போகிறோம். தேரையர் தைல வர்க்கம் என்கிற சூத்திரம் என்னவென்றால், பல்வேறு வகையான மூலிகைகளை பயன்படுத்தி எவ்வாறு நாம் தைலமாக காய்ச்சலாம் என்கிற அபூர்வ குறிப்புகள் அந்த புத்தகத்தில் உள்ளன. அந்த ஏடுகளில் உள்ளவாறு நம் பாரம்பரிய மருத்துவத்தில் இப்போது அற்புதமான ஒரு மருத்துவ முறையை இப்போது பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ள மூலிகை குப்பை மேனி இலை 50 கிராம். தூய்மையாக தண்ணீரில் அலசி, மஞ்சள் நீரில் அலசி எடுக்கப்பட்ட குப்பை மேனி இலை 50 கிராம் அளவிற்கு நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக முருங்கை மரம், அற்புதமான ட்ரம்ஸ்டிக் ட்ரீ என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய முருங்கை மரம் பல்வேறு வகையான தோல் நோய்கள் மற்றும் உடலுக்கு தேவையான அத்தனை வகையான சத்துக்களும் தரக்கூடிய அற்புதமான மரம் முருங்கை மரம். முருங்கைக்காய் எல்லா வகையான சத்துக்களும் உள்ளன. குறிப்பாக ஆண்களுக்கு மிக நன்மை மிகுந்த ஒரு காயாகும். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள குற்றங்களை நீக்கும். வைட்டமின் இ என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துள்ள ஒரு அற்புதமான ஒரு மூலிகை முருங்கை மரம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மிகுந்த பயனுடையவையாக இருக்கும். முருங்கை பிசன் காம நாசினி என்று கூறுவார்கள். முருங்கை பட்டை தோல் நோயை சரி செய்யும். முருங்கை பூ ஆண்களுக்கு விந்தணுக்களை அதிகரிக்க செய்யும். முருங்கை மரத்தினுடைய காய் சாம்பார் மற்றும் உணவு பதார்த்தங்களில் சேர்த்து கொண்டால் தோல் நோய்கள் வராமல் மூட்டு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலிகளையும் குறைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல். பெண்களுக்கு இரும்பு சத்து குறைவாக இருந்தால் அனீமியா என்கிற நோய் தாக்கும். அந்த அனீமியா என்கிற நோயில் இருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மரம் முருங்கை மரம். அந்த மரத்திலிருந்து நன்றாக முற்றிய மரத்தினுடைய பட்டையை நம் தேவையான அளவுக்கு வெட்டி கொண்டு வந்து விடலாம். அந்த வகையில் முருங்கை பட்டை ஒரு 50 கிராம் அளவிற்கு முருங்கை பட்டையை நாம் சேகரித்து வைத்துள்ளோம். பச்சை முருங்கை மரத்திலிருந்து இந்த பட்டையை நாம் சேகரிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த மேனி குப்பை மேனி என்கிற மூலிகையை கொண்டு தைலம் காய்ச்சுவதற்காக நாம் தூய்மையான எள்ளில் இருந்து தயாரிக்கப்பட்ட எள் எண்ணெய் 100 மில்லி அளவிற்கு நாம் எடுத்து வைத்துள்ளோம். எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாகும். இதயத்திற்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் எள். மேலும் இளைத்த உடம்புக்கு எள் சாப்பிட்டு வந்தால் அவர்கள் போஷாக்காக வளர்ந்து வருவார்கள்.
தைல வர்க்கத்தில் எள்ளெண்ணெய் பயன்படுத்தி நாம் தைலமாக காய்ச்சி வந்தோமானால் மிகுந்த விரைந்து பலனளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த எண்ணெய்க்கு இருப்பதால் எள்ளெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம்.